அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக், டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ், கை ஸ்கொயர் டெஸ்ட், குட்னஸ் ஆஃப் ஃபிட்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்கோம்? 4 காயின்ஸ் டாஸ்டு. நம்பர் ஆஃப் டைம்ஸ் 160 டைம்ஸ் டாஸ் பண்றோம். அப்ப ஸ்மால் n 4, கேபிட்டல் N 160. அது என்ன சார் ஸ்மால் n கேபிட்டல் N அப்படின்னா ஒரு டைம் டாஸ் பண்ணும்போது அட் அ டைம்ல 4 காயினை டாஸ் பண்றோம். ஸோ 4 காயின்ஸை எவ்வளோ டைம் டாஸ் பண்ணுறோம்? 160 டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்மால் என்ன்றது 4, கேபிட்டல் என்ன்றது 160. ஸோ 4 காயின் ஒரு டைமில் டாஸ் பண்ணும்போது மேபி 0 ஹெட் கிடைக்கலாம், இல்லை 1 டைம் ஹெட் கிடைக்கலாம், 2 ஹெட்டு 2 டெயில் கிடைக்கலாம், இல்லை 3 ஹெட்டு 1 டெயில் கிடைக்கலாம், இல்லை 4மே ஹெட்டாக கூட கிடைக்கலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ அவுட் ஆஃப் 160 டைம்ஸில் 17 டைம்ஸ் நோ ஹெட்டு, 52 times only 1 head, 54 times 2 head, 31 times 3 head, 6 times 4 headன்றது நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். So under these assumption that the coins are unbiased, find the expected frequencies of getting 1, 2, 3, 4 heads and test the goodness of fit ன்னு கேட்டிருக்கு. சரிங்களா? இது ஏன் சார் குட்னஸ் ஆஃப் ஃபிட் கை ஸ்கொயர் டெஸ்ட்ல குட்னஸ் ஆஃப் ஃபிட்ல போடணும் அப்படின்றது டவுட் வந்திருக்கலாம் நமக்கு. இங்க யாரை பத்தி பேசுறோம்? ஒன்லி ஹெட் மட்டும் பேசுறோம். சரிங்களா? காயின் டாஸ்ல ஹெட் அண்ட் டெயில் ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் பேசுறோம். வேற யாரு கூட இங்க லிங்க் பண்ணல, வேற எதை பத்தியும் பேசல. சரிங்களா? ஹெட் அண்ட் டெயில் ஒரு காயின் டாஸிங் ப்ராப்ளம் மட்டும் தான் பேசுறோம், வேற யாரும் பத்தி பேசல. அதாவது ஒன்லி ஒன் வேரியபிள், ஒரு சர்டைன் வேரியபிள்ஸை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றோம். அதனால இது குட்னஸ் ஆஃப் ஃபிட் கீழே வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டோம், நம்ம கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் மெயின் ஒர்க் என்னன்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட மேஜர் ஒர்க்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா அசம்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஹெச் நாட். ஸோ ஹெச் நாட்ன்றது கம்பெனி என்ன சொல்லுதோ அதை அப்படியே எடுத்துக்குவோம். விச் மீன்ஸ் காயின்னா அது ஒரு காயின் தான் சார், அது ஃபேர் காயின் அன்ஃபேர் காயின் பயாஸ்டு அன்பயாஸ்டு கிடையாது. ஒரு காயின்னா 1 ரூபி காயின்னா 1 ரூபி காயின் தான். அதில் ஒரு சைடில் ஹெட் இருக்கும், ஒரு சைடில் டெயில் இருக்கும். அப்போ த காயின் இஸ் அன்பியாஸ்டு. அப்போ பிஃபோர் தட் பயாஸ்டுனா என்னன்னு தெரியணும் இல்லைங்களா? பயாஸ்டு அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது, ஏதாவது ட்ரிக்ஸ் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா பால் டேம்பரிங்னு சொல்லுவாங்க. அது என்ன பால் டேம்பரிங்னா சம்டைம்ஸ் ஏதாவது அந்த அமிர்தாஞ்சன் எடுத்து தேய்க்கிறதோ, இல்லை இந்த பால் ஒரு சைடில் கிராக் பண்ணுறதோ, இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா பால் ஸ்விங் ஆகும். அப்போ ஆப்போனண்ட் விக்கெட்டை ஈஸியாக நம்மளால் எடுத்துட முடியும். அது வந்து என்ன, அந்த பாலுக்கு என்ன நேம் சொல்லுவோம்னா பயாஸ்டு பால்னு சொல்லுவோம். அன்பயாஸ்டு பால்னா அம்பையர் பொதுவாக ஒரு பால் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த பால் அன்பயாஸ்டு. ஸோ அன்பயாஸ்டு எந்த ட்ரிக்ஸு பண்ணாதது. ஸோ எந்த ட்ரிக்ஸு, நோ ட்ரிக்ஸ், எந்த இல்லீகல் ஒர்க்கும் பண்ணாத கிளீன் பால் தான் சொல்லுவோம், அன்பயாஸ்டு சொல்லுவோம். இதே எக்ஸாம்பிள் சொன்னால் மகாபாரதம் பார்த்துருப்போம். அதில் சகடி யூஸ் பண்ணக்கூடிய பகடை இருக்கும் இல்லைங்களா, பகடை விளையாட்டு விளையாடுவாங்க. அதில் சகடி யூஸ் பண்ணக்கூடிய பகடை பார்த்தீங்கன்னா பயாஸ்டு பகடை சொல்லுவார். அவர் என்ன நம்பர் சொல்கிறாரோ அந்த நம்பர் என்ன ஆகும், டர்ன் ஆயிடும். ஸோ அது பயாஸ்டு பகடைன்னு சொல்லுவோம். ஸோ அன்பயாஸ்டுனா சாதாரணமாக கடையில் போய் ஒரு பகடை ஒரு தாயக்கட்டை வாங்கிட்டு வந்தோம்னா அது அன்பயாஸ்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ H1. அப்போ H1 என்பது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். த காயின் இஸ் பயாஸ்டு. ஏதோ சில வேலைகளை பண்ணி வச்சிருக்க முன்னாடியே. எவ்வளோ டைம் டாஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹெட் தான் கிடைக்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சிருந்தோம்னா அது பயாஸ்டு காயின் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணுறதுக்காக நமக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும். So the binomial distribution, definition of binomial distribution. அது என்ன சார் binomial distribution? mass function முன்னாடியே நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். P of capital X equals to small x னா n c x p power x q power n minus x, x equals to 0, 1, 2 எக்ஸட்ரா n வரைக்கும் போயிருக்கும். இங்க p of x ஓட வேல்யூ என்ன சார் கேட்டிங்கன்னா n, ஸ்மால் n 4. ஸோ 4 c x unknown pன்றது. ஸோ இது கிளியர்லி காயின் டாஸிங் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ இது காயின்
டாஸிங் ப்ராப்ளம். அப்போ காயின் டாஸிங் ப்ராப்ளம்ல என்ன சார் கிடைக்கும்னா, ஹெட் கிடைக்கும், தென் டெயில் கிடைக்கும். அப்போ ஹெட்டுக்கான பாசிபிலிட்டி என்ன சார் கேட்டீங்கன்னா, சப்போஸ் ஹெட் தான் என்னோட சக்சஸ் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி 1/2. சப்போஸ் டெயிலுக்கான பாசிபிலிட்டி என்ன சார்னு கேட்டீங்கன்னா அதுவும் 1/2 தான். அப்போ இங்கே ஹெட் சக்சஸ்ன்னு எடுத்துக்கலாம், டெய்லு ஃபெயிலுன்னு எடுத்துக்கலாம். அப்போ பி இங்கே பியோட வேல்யூ என்ன சார்னா சக்சஸ் 1/2 தான். அதே மாதிரி ஃபெயிலியர் கியூவும் 1/2 தான். ஸ்மால் என் எதுன்னு கேட்டிங்கன்னா 4. ஏன்னா காயின் டாஸிங் ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு ஹெட் டெய்ல் என்றைக்குமே சேம் தான். ஏன்னா ஒரு டைம் டாஸ் பண்ணும்போது ஹெட் கிடைக்கும், இல்லை டெய்ல் கிடைக்கும். அப்போ ஹெட்டுக்கான பாசிபிலிட்டி டெய்லுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே சேம் தான், 1/2 தான். அப்போ பி 1/2 பவர் எக்ஸ், கியூ 1/2 பவர் என். என்னோட வேல்யூ என்ன சார் 4. என்னோட வேல்யூ 4 மைனஸ் எக்ஸ், கமா எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 எக்ஸெட்ரா 4 வரைக்கும் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 1/2 பவர் எக்ஸ், 1/2 பவர் 4 மைனஸ் எக்ஸ். அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் வரும் சார்னு கேட்டீங்கன்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சார் பண்ணலாம், ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு மாற்றிக்கலாம். அப்போ இங்கே பவரில் ஆட் பண்ண என்ன சார் கிடைக்கும், 4c எக்ஸு 1/2 பவர் ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, அது கூட 4 மைனஸ் எக்ஸை ஆட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் எக்ஸ் என்ன ஆயிரும், பேலன்ஸ் ஆயிரும். அப்போ 4c எக்ஸு இன்ட்டு 1/2 பவர் 4 மட்டும் கிடைக்கும். கமா எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 எக்ஸெட்ரா 4 வரைக்கும் தான் போகும். சரிங்களா? ஸோ இப்போ தான் இதில் வரோம் சார், நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள வரும். சரிங்களா? இது என்ன சார், பி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், பி ஆஃப் எக்ஸ். அப்போ நமக்கு என்ன சார், அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி ஓன்னு கூட சொல்லணும். அதாவது 0 ஹெட்டு, 1 ஹெட்டு, 2 ஹெட்டு, 3 ஹெட்டு, தென் 4 ஹெட்டு, இல்லைங்களா? மொத்தம் 4 ஹெட் கொடுத்துருக்கோம். ஸோ 0 ஹெட் எவ்வளோ டைம் கிடைக்குதுன்னா 17 டைம்ஸ். ஸோ 1 ஹெட் எவ்வளோ டைம் கிடைக்குதுன்னா 52 டைம்ஸ். இது சம்லேயே கொடுத்துருக்கோம், 54, 31, தென் 6. இந்த வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 160 வந்திருக்கும். இந்த வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 160 டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம். இது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணணும், எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணுறது என்ன சார் பண்ணுறோம், நம்ம ஃபார்முலா வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டாஸ் என்ன சார் 160. அப்போ 160ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். 160 இன்ட்டு என் 4c எக்ஸு தென் 1/2 பவர் 4 இந்த டைம் போட்டிருப்போம். இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் சார். ஃபஸ்ட்டு அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி என்ன சார், எக்ஸுக்கான வேல்யூ 0. இது ஆக்சுவலாக இது எக்ஸ் ஐ இல்லைங்களா, எக்ஸ் ஐன்னு சொல்லுவோம். எக்ஸுக்கு 0 போடுறோம். அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன சார் கிடைக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல என்ன சார் ஆகும், 160 இன்ட்டு 4c 0 இன்ட்டு 1/2 பவர் 4 கிடைக்கும். ஸோ கேல்குலேட் ஒர்க் பண்ணி பாருங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ வேல்யூ என்ன பாருங்க சார், 160 இன்ட்டு NC 0ன்னா 1 தான், இன்ட்டு 1/2 கேப் சிம்பிள் 4 கொடுத்தீங்கன்னா வேல்யூ 10 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்ராக்சிமேட்லி 10. ஸோ செகண்ட் வேல்யூ எக்ஸுக்கு 1 போடுங்க, எக்ஸுக்கு 1 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 160 இன்ட்டு 4c1 இன்ட்டு 1/2 பவர் 4 போடுங்க. ஸோ 160 இன்ட்டு n 4c1 இன்ட்டு 1/2 பவர் 4 போட்டிங்கன்னா செகண்ட் வேல்யூ அப்ராக்சிமேட்லி 40. ஸோ தேர்ட் வேல்யூ என்ன சார் போடணும், எக்ஸுக்கு 2 போடுங்க. அப்போ எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னு பாருங்க, 160 இன்ட்டு 4c2 இன்ட்டு 1/2 பவர் 4 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 60 கிடைக்கும். கேல்குலேட்டர் ஒர்க் பண்ணிக்கங்க. ஸோ 3 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 160 இன்ட்டு 4c3 இன்ட்டு 1/2 பவர் 4 போடுங்க சார். ஸோ 3 போட்டிங்க அப்படின்னா வேல்யூ அதுவும் 40 தான். தென் ஃபைனலி எக்ஸுக்கு 4 ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ 160 இன்ட்டு 4c4 இன்ட்டு 1/2
பவர் 4 போட்டிங்கன்னா அதுவும் என்ன சார் கிடைக்கும் 10 தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணிட்டோம் இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணாலும் இதே 160 தான் வரும் சார் செக் பண்ணிங்க 10 plus 40 50 plus 60 110 150 160 ஸோ அதுவும் 160 தான் சரிங்களா இப்போ அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி தென் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணிட்டோம் அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணோம் ஃபார்முலா என்ன சார் அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் expected frequency whole square divided by expected frequency அப்போ first value என்ன சார் observed frequency 70 expected 10 அப்போ போடுங்க சார் 17 minus 10 அதை ஸ்கொயர் பண்ணி 10 ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4.90 approximately second one 52 minus 40 52 minus 40 அதை ஸ்கொயர் பண்ணிட்டு 40 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3.60 கிடைக்கும் 3.60 அடுத்த வேல்யூ 54 and 60 ஸோ 54 minus 60 அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க 60 ஆல் டிவைட் பண்ணுங்க ஆன்சர் 0.60 ஸோ அடுத்த வேல்யூ என்ன சார் 31 and 40 ஸோ 31 minus 40 அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க then 40 ஆல் டிவைட் பண்ணுங்க 2.025 கிடைக்கும் then last value 6 and 10 so 6 minus 10 அதை ஸ்கொயர் பண்ணிருங்க சார் by 10 போடுங்க so 1.60 approximately இப்போ இந்த வேல்யூ ஃபுல்லா ஆட் பண்ணுங்க சார் இதுதான் கை ஸ்கொயர் வேல்யூ கை ஸ்கொயர் கால்குலேட் பண்ண வேல்யூ அதாவது 4.9 plus 3.6 plus 0.6 plus 2.025 plus 1.6 போட்டிங்கன்னா approximately 12.725 ஸோ இதுதான் கை ஸ்கொயர் வேல்யூ சரிங்களா ஸோ ஸ்டெப் 2 அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணிட்டோம் தென் தேர்ட் ஸ்டெப் என்ன சார்னு கேட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அதாவது ஃபார்முலா தான் சார் வேற ஒன்றும் இல்லை ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கை ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன சார் இப்போ தான் ஃபார்முலா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ ஃபார்முலா அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி என்னோட வேல்யூ தான் சார் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 12.725 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ அடுத்து என்ன சார்னா டேபிள் வேல்யூ போகணும் ஸோ ஸ்டெப் 4 டேபிள் வேல்யூ ஸோ டேபிள் வேல்யூ அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ கை ஸ்கொயர் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல ஸோ 0.05 டிஃபால்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 0.05 with n minus 1 degrees of freedom n minus 1 degrees of freedom இப்போ என்னன்றது என்ன சார் ஒரு டைம்ல 4 காயின் டாஸ் பண்றோம் அப்போ n is equal to 4 அப்போ n minus 1 அப்படின்றது 3 அப்போ என்ன சார் கிடைக்கும் கை ஸ்கொயர் with level of significance 0.05 with 3 degrees of freedomத்துக்கான வேல்யூ நம்ம டேபிள் வச்சிருக்கோம் சார் ஸோ கிளியர்லி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே இருக்கு ஸோ 3 degrees of freedom 0.05 level of significance இல்லைங்களா அப்போ 3 degrees of freedom 0.05 level of significanceக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னன்னு பாருங்க சார் 7.81 அப்போ அந்த 7.81 நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க 7.81 சரிங்களா டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன சார் கன்க்ளூஷன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கன்க்ளூஷன் ஸோ நமக்கு என்ன சார் வருது கை ஸ்கொயர் calc value C denotes calc value ஸோ calc value and chi square table value ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க ஸோ டேபிள் வேல்யூ 7.81 இருக்கு கால்குலேட் பண்ண வேல்யூ 12 அப்போ கால்குலேட் பண்ண வேல்யூ கிரேட்டர் தேன் டேபிள் வேல்யூ அப்போ என்ன சார் மீன் பண்ணுது கால்குலேட் பண்ண வேல்யூ அதிகமாக இருக்கு டேபிள் வேல்யூ குறைவாக இருக்கு அப்போ என்ன சார் பண்ணலாம் we reject H naught comma accept H1 அப்ப என்ன சார் சொல்லுது H1 என்ன சார் the coin is biased one
அப்போ அந்த காயினில் ஆல்ரெடி சில பல உள்குத்து வேலைகளை முதல்ல பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரிஜெக்ட் H0, அக்செப்ட் H1. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஆன்சர் நான் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.